நாட் மென்ஷன். ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த ஊர் என்ற பெயர் இந்த அதிகாரத்தில் மட்டும் இடம்பெறுகிறது. இதற்கு பிறகு அவர் இன்னொரு இடத்துல வருகிறார். யோசுவாவின் புஸ்தகத்தில் அவர் வருகிறார், பின்னால் சொல்கிறேன். அந்த 2 இடத்துல மட்டும் அவர் பேர் வருது. இந்த ஊர் என்ற பெயர் 2 இடத்துல வருது. திரும்ப நான் சொல்ல வந்த வார்த்தை தெரியுமா? கவனிங்க, எல்லாம் கவனிங்க. என்ன போடுறீங்களா? அறியப்படாத. நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், அறியப்படாதவர்கள். அடுத்த செய்திக்கு போகிறேன். ரைட். தேசத்தின் வெற்றிக்கு காரணமாக இவன் தான் இருந்தான். வசனம் படிக்கிறீங்களா? 17ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 17 கடைசி வார்த்தை. கடைசி வார்த்தை எல்லாரும், கடைசி வார்த்தை அந்த எல்லாம் சொல்லுங்களேன். 13ஆம் வசனம். 13ஆம் வசனம் சொல்லுங்க. அவன் ஜனங்களையும் அமலேக்கையும் பட்டய கருக்கினால் முறியடித்தான். எல்லாம் கரங்களை சொல்லுங்க. பட்டய கருக்கினால். கவனிங்க, இதில் யோசுவா பேர் போட்டிருக்குது, காது கொடுத்து கேளுங்க. நாட் பிகாஸ் ஆஃப் ஜோஷுவா. யோசுவா என்ற மனிதனால் அல்ல, ஊர் என்ற மனிதனால். நான் பின்னால் அதான் என்னுடைய செய்தி. என்னைக்கு திரும்ப சொல்லுகிறேன், அறியப்படாதவனை அறிமுகப்படுத்துகிற ஆண்டவர். நீ நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது, என்னை யாருக்கும் தெரியலையே, என்னை யாருக்கும் புரியலையே. டசன்ட் மேட்டர். நான் அடிக்கடி யோசிப்பேன். இப்போ கூட கொஞ்ச நாள் யோசித்தேன். வருகிற ஊழியர்களெல்லாம் பயங்கரமாக சத்தம் போடுறாங்க, அங்கேருந்து குதிக்கிறாங்க, இங்கேருந்து குதிக்கிறாங்க, ஓன்னு கத்துறாங்க, மைக் எடுத்து தாவுறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. அப்போ நான் யோசிப்பேன், இப்போ கூட யோசிப்பேன், நம்மளால் அப்படிலாம் பண்ண முடியலையேன்னு. அப்போ அவங்க தான் மார்க்கெட். இன்றைக்கி நிறைய வாலிய பிள்ளைகளை எழுப்பியிருக்க. நல்லது தான், பயங்கரமாக கத்துறான். அப்படியே அவன் கத்துறது அடி வைத்து கத்துறான். நானும் கத்தி அடங்கிட்டேன். இப்போ புரியவே இல்லை. ஆனால் தேவன் சொன்னார், அது முக்கியம் இல்லை மகனே, நீ ஒரு ஊராகவே இரு, அதனால் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆமீன். ஊர்னா இந்த ஊர் இல்லை, அந்த பெயருக்கு ஒரு ஊர். எல்லாம் சொல்லுங்கள். நான் போட்டிருக்கேன், தேசத்து வெற்றிக்கு தேசமே மகிழ்ந்து களி கூர்ந்தது. ஆனால் அந்த களி கூறலுக்கு பின்னால் ஒருத்தர் தான், அவனை யாருமே பார்க்கல. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வசனம் படிக்கிறீங்களா? அந்த வசனத்தை திரும்ப ஒரு முறையாக. 17ஆம் வசனம். 15 16 15 சொல்லுங்க. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டினான், யெகோவா நிசி என்று. ஹலோ, நல்லா கவனிக்கணும். ஊர் இல்லை என்றால் அங்கே பலிபீடமே இல்லை. எத்தனை தமிழ் புரியும் தெரியல. ஊர் என்கிற மனிதன் இல்லை என்றால் அவர்கள் வெட்டுக்கிளிகளைப் போல